அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் அதன் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றுகிற அன்புக்கு நேராகவும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராகவும் உங்களை நடத்துவாராக என்று சொல்லி வேதத்திலே அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கு நேராக நடத்துகிறதற்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய அன்புக்கு நேராக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அன்புக்கு நேராக நாம் வழிநடத்தப்படுகிறதற்கு ஏதுவாக நாம் தேவனை சேவிக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அநேக நேரங்களில தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல தேவனை பற்றுகிற அன்பு இல்லாமல் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையால் தான் அவர்கள் தேவனை தேடுகிறதற்கும் தேவனை ஆராதிக்கிறதற்கும் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதற்கும் மனதற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயங்களை நம்முடைய தேவனுக்கு நேராக தேவனை பற்றும் அன்புக்கு நேராக கர்த்தர் நடத்துவாரானால் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக தேவனுடைய நீதியை சரியாக நிறைவேற்றுகிறவர்களாக தேவனுடைய பரிசுத்த ஆவியில நிரம்பி தேவனுடைய சுத்தம் செய்கிறவர்களாக அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக உத்தரவாதம் சொல்லி நாம் இடைவிடாமல் ஜெபித்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாக நாம் செயல்படுவோம் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த அன்பு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படவில்லை. தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஜனங்களிடத்துல கூட தேவனை குறித்த அன்பு காணப்படாமல் இருக்கிறது. அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எபேசு சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துதல் புஸ்தகத்துல ஒரு காரியத்தை எழுதி இருக்கிறார். நீ என்னை குறித்த காரியங்களை எல்லாம் அறிந்து எனக்காக பிரயாசப்பட்டாய், நீ எனக்காக செயல்பட்டாய், என்னுடைய பொறுமையை குறித்து நீ அந்த காரியங்களை எல்லாம் கை கொண்டு நடந்தாய், நீ பட்ட பிரயாசங்களை எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், நீ செய்த ஊழியங்களை கூட நான் அறிந்திருக்கிறேன், நீ ஓய்வில்லாமல் எனக்கென்று பிரயாசப்பட்டு ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து என்னுடைய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தி வந்தாய், ஆனால் இப்பொழுது உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி அந்த எபேசு சபை பாருங்கள் எந்த நிலைமையில இருந்ததுங்கிறதை குறித்து அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த சபை மக்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட குறைகளை ஆண்டவர் எடுத்துரைக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற குறை உன்பேரில் எனக்கு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சபையில அன்பை எதிர்பார்க்கிறார். சபையில வருகிற மக்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்துவனுடைய பொறுமையிலும் தேவனுடைய அன்பிலும் கர்த்தருடைய சபை மக்கள் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் விரும்புகிற விதமான அன்பை கர்த்தரிடத்தில் ஜனங்கள் செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கரங்களை கட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற அன்புடையவர்களாக, ஆண்டவர் மேல எப்பொழுதும் பயபக்தி உள்ளவர்களாக, தேவன் மேல எப்பொழுதும் அவரை பற்றுகிற அன்புடையவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போய்விட்டது. அன்பில்லாத ஜனங்களாக, இரக்க குணம் இல்லாத ஜனங்களாக, மிருக குணம் உடையவர்களாக வாழ்ந்து
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். இவர்கள் நடுவில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்காக, நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை பற்றும் அன்புடையவர்களாக வாழ வேண்டும். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை தேவனுடைய அன்புக்கு நேராக, தேவனை பற்றுகிற அன்புக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறதற்கு நம்முடைய இருதயங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களில் எப்பொழுதும் தேவனுடைய அன்பு நிறைந்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்புல நிரம்பி நாம் தேவனுக்கு என்று கிரியை நடப்பிக்கிறவர்களாக, தேவனுடைய அன்புல நாம் நிலைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகவும் காணப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நம்முடைய இருதயம் தேவனை பற்றுகிற அன்புடையதாக காணப்பட வேண்டுமானால், நீங்களும் நானும் தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து வாழ வேண்டுமானால், தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளின்படி நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் தேவனை பற்றுகிற அன்புக்கு நேராக நடத்த முடியும். நாமும் தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஜீவனையும் பெற்று சுதந்திரித்து அனுபவிக்க வேண்டிய எல்லா சுதந்திர வீதத்தை அனுபவிக்கிறதற்கு, முடிவில் நித்திய ஜீவனை பெற்று தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருக்கவும் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து, கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராகவும் ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து பாருங்கள், அவர் நல்ல பொறுமை உள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எந்த காரியத்தையும் பொறுமை இல்லாமல் அவர் செய்கிறவர் அல்ல. அவர் பொறுமை உள்ள தேவன். எல்லாவற்றையும் பொறுமையாக, நேர்த்தியாக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் செய்து நிறைவேற்றுவார். அவர் தம்முடைய காரியங்களை கூட அவர் பொறுமையாய் செய்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நாம் ஒருபோதும் பொறுமை இழந்து செயல்படக்கூடாது. எல்லா காரியத்தையும் பொறுமையோடு செய்யும் பொழுது அந்த காரியத்தில் மிகுந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஜெயத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். இன்னைக்கு ஜனங்களுக்கு பொறுமை இல்லை. ஆண்டவரிடத்துல வந்து ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். அதை ஆண்டவர் தங்களுக்கு கொடுக்கிறது வரையிலும், தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறது வரையிலும் அதை பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்ள விரும்பாமல், பாருங்கள், பொறுமை இழந்தவர்களாக, நாங்கள் தேவனை இதுவரையிலும் தேடினோம், எங்களுக்கு தேவன் என்ன தந்தார், தேவனை தேடி எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி தேவனை விட்டு வழி விலகி போகிற ஜனங்கள் தான் இன்னைக்கு ஏராளமாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் அப்படி பொறுமை இழந்து தேவனுடைய சங்கத்தை விட்டு விலகி போக கூடாது. தேவனுடைய அன்பிலிருந்து விலகி போக கூடாது. தேவனுடைய சத்திய மார்க்கத்திலிருந்து விலகி போக கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக அவர் பொறுமையாக இருந்து செயல்படுகிறது என்றால், பாருங்கள், நம்ம அமைதியாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கிலும், மற்றவர்களுக்கு கொடுக்கிற நன்மைகளை பார்க்கிலும், மற்றவர்களுக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை பார்க்கிலும், மற்றவர்களுக்கு கொடுக்கிற கிருபை வரங்களை பார்க்கிலும் நமக்கு அதிகமாக அவர் செய்ய விரும்புகிறார். நம்மை விசேஷித்தவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஆகையாதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பொறுமையாக இருந்து காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அதை செய்கிறது வரையிலும், ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் இருந்து அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த சுதந்திர வீதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கைகூடி வருகிறது வரையிலும் நாம் பொறுமையாக இருந்து தேவனிடத்தில் ஜெபித்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அது நமக்கு நித்திய கனமகிமையை கொண்டு வரும், மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுங்காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. அல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து
ஜெபித்து நாம் எதிர்பார்த்து இந்த காரியத்திலே நாம் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் ஜெபித்து நாம் அந்த காரியத்தில் காத்துக்கொண்டே இருப்போம். கர்த்தாவே, உம்மிடத்திலே நான் ஜெபித்திருக்கிறேன், இந்த காரியத்தை எனக்கு தந்தரலும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபித்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்திற்கு பதில் தராதது போல் அவர் காணப்படுவார். அந்த நேரத்தில் நம்முடைய இருதயம் எல்லாம் இளைத்து போகும். ஆண்டவரே, இந்த நன்மையை நான் உம்மிடத்தில் எதிர்பார்த்து ஜெபித்தேனே, இந்த நன்மையை நான் உம்மிடத்தில் கேட்டேனே, நீர் சொன்னீரே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் உம்மிடத்தில் கேட்டேனே, இவ்வளவு காலம் தாமதமாகியும் இந்த காரியத்தை நீர் தராமல் இருக்கிறீரே என்று சொல்லி நம்முடைய இருதயம் என்ன செய்யுமா? இளைத்து போகுமா? ஆனா ஆண்டவரிடத்துல கேட்ட அந்த நல்ல ஆசீர்வாதங்களை நன்மைகளை நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள், நமக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அந்த நன்மைகள் நமக்கு ஜீவ விருட்சத்தின் பலனை போல நம்முடைய கைகளிலே வந்து கிடைக்கிறது. நாம் அதை ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறது போல அதை அனுபவிக்கிற சந்தோஷத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! அப்ப நீங்க கேட்ட காரியத்தில் ஆண்டவர் தாமதமாக உங்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அது ஜீவ விருட்சத்தின் பலனை போல இருக்கும். ஆகையால் தேவன் உங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் விசேஷித்த நன்மைகளையும் தருகிறதற்காகத்தான் தேவன் நீங்கள் ஜெபித்தும் அந்த ஜெபித்தை கேட்டும் அவர் பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற காலம் வரும் பொழுது ஆண்டவரிடத்தில் நீங்க ஜெபித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீங்க விரும்பி என்னென்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ணினீங்களோ அதை எல்லாம் சம்பூர்ணமாக தந்து திருப்தி அடைய செய்வார். அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகும், பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். நீங்க கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக களி கூர்ந்து கொண்டிருப்பீர்கள். நீங்க கேட்டது தேவன் அதை தந்துவிட்டால் அந்த நன்மைக்கான காரியங்களை குறித்து அறிவில்லாமல் போகும். நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்த மாட்டீங்க, பிரயோஜனப்படுத்த வேண்டிய விதத்தில் பிரயோஜனம் அது படாமல் போய்விடும். அல்லேலூயா! ஆகையால் சில காரியத்தை ஆண்டவர் தாமதமாக கொடுக்கிறார். அல்லேலூயா! ஆகையால் ஆண்டவருடைய காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் தாமதமாக தருகிறார் என்றால் நீங்க சோர்ந்து போகாதீங்க, பொறுமையாக இருந்து அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் தருகிறது சம்பூர்ணமாக இருக்கு, ஜீவ விருட்சத்தின் பலனை போல இருக்கும். ஆண்டவர் சிலருக்கு ஜீவ விருட்சத்தின் பலனை போன்ற பலனை ஆண்டவர் தரப்போகிறார். ஆகையால் பொறுமையாக இருந்து நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நீங்கள் வழிநடத்தப்படுங்கள். கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கு நேராக நீங்கள் வழிநடத்தப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக வழிநடத்துவாரானால் உங்களுக்கு பெரிய சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து ஆண்டவரோடு ஆளுகை செய்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை சேவிக்கிற ஜனம், கர்த்தருக்கு என்று பரிசுத்தமா வாழுகிற கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய நீதியை நிறைவேற்றி தேவனுடைய சரீரமாக சபையில தேவ சுத்தம் செய்கிற பிள்ளைகளாக வாழுகிறோம். ஆகையால் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்கு பிரியமானவைகளை செய்து கிறிஸ்து விரும்புகிறபடி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கற்புள்ள நடக்கை நடந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி வாழ்ந்தால் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா! வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவனை தேவன் அழைக்கும் பொழுது அவனுடைய பேர் ஆபிரகாம். தேவன் அவனை ஆசீர்வதித்த பிறகு ஆண்டவர் அவனை ஆபிரகாம் என்று பெயர் சூட்டி அழைக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! அந்த ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார், அந்த ஆபிரகாம் எவ்வளவு பொறுமையாக இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அனுபவித்தான் என்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம்.
ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படிக்கு தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். போதும், அந்த இடத்துல நெல்லுங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் மகிமையின் தேவனாக இருந்து ஆபிரகாமுக்கு தரிசனம் அருளி ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பாருங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் செய்யும் பொழுது தம்மிலும் பெரியவர் யாரும் இல்லை என்கிறதை அவர் அறிந்து ஆபிரகாமுக்கு தமது பேரிலே ஆண்டவர் ஆணையிட்டு வாக்குத்தத்தங்களை அங்கே செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் அவர்களுக்கு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு செய்வேன், என் பேர்ல உனக்கு ஆணையிட்டு கொடுக்கிறேன், என் மேல சத்தியம் பண்ணுகிறேன், நான் இந்த காரியத்தை இந்த நாட்களுக்குள்ளாக உனக்கு செய்வேன் என்று சொல்லி நம்ம சத்தியம் பண்ணி கொடுப்போம். அல்லேலூயா. நம்ம ஏன் நம்ம பேர்ல சத்தியம் பண்ணுகிறோம் என்றால், நம்ம பேர்ல சத்தியம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தை குறித்த எதிர்பார்ப்போடு இருந்து நாம் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த ஜனங்கள் காத்திருந்து அந்த நன்மையை அந்த நேரத்தில் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருப்பார்கள். இந்த அகஸ்டின் பாஸ்டர் எனக்கு ஒரு நன்மை செய்வேன் என்று சொல்லி அவன் பேர்ல ஆணையிட்டு அவன் பேர்ல சத்தியம் என்று சொல்லி இருக்கிறான். ஆக அந்த நேரத்தில் எனக்கு இந்த நன்மையை தருவான் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்து அந்த நன்மையை நம்ம பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது போலதான் தேவன் ஆபிரகாமுக்கு பயங்கரமான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுதந்திர நீதத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதற்காக, ஆபிரகாமுடைய பின் தலைமுறைகளுக்கு கொடுக்கிறதற்காக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஆணையிட்டு கொடுக்க விரும்புகிறார். ஆணையிடும் பொழுது அவரிலும் பெரியவர் யாருமே இல்லை என்கிறதை அவர் அறிந்ததினாலே அவர் என்ன செய்கிறார், அவரை தவிர தேவன் யாரும் இல்லை என்பதை அவர் அறிந்ததினாலே, வேறொரு தேவன் இல்லை என்பதை அவர் அறிந்ததினாலே, தாம் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்ததினாலே, தாம் ஒருவராலே எல்லாம் சிருஷிக்கப்பட்டது, எல்லாவற்றையும் தேவன் ஒருவர் தான் செய்து நிறைவேற்றினார், சிருஷித்தார் என்கிறது அவர் அறிந்ததினால, அவரை விட பெரியவர்கள் யாரும் இல்லை என்பதனால அவர் தமது பேரில் ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தமானது நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்து நிறைவேற்றினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை என்கிறத ஆபிரகாம் அறிந்து கொள்ளுகிறதற்காக தமது பேரிலேயே ஆணையிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இடைவிடாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவனை தவிர வேறொரு தேவன் இல்லை. அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவராலும் கூடாது. அல்லேலூயா. ஆகையால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஆண்டவராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு நன்மை செய்கிறவர். அவர்தான் நம்மை ரட்சித்து நித்திய ஜீவனை அடைகிறதற்காக நாம் செய்த பாவங்களின் நிமித்தம், அக்கிரமங்களின் நிமித்தம், அநியாயத்தின் நிமித்தம், அருவருப்புகளின் நிமித்தம், அசுத்த வாழ்க்கை நிமித்தம் அவர் கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு கைகளிலும் கால்களிலும் ஆணி அறைய ஒப்பு கொடுக்கப்பட்டு நமக்காக 6 மணிக்கூர் நேரம் இரத்த வெள்ளத்திலே கல்வாரி சிலுவையில் துடிதுடித்து ஜீவனை தந்து அவர் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி சர்வ வல்லவருடைய
பிதாவுடைய வலது வாரிசத்துல நித்திய பிதாவுடைய மகிமையை தரித்து ஆளுகை செய்கிற தேவனாக அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாக இருக்கிறார். இவரே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்தரிக்க நமக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறவராக இருக்கிறார். இவரே நம்மை நித்திய ஜீவனை தந்து அவருடைய ராஜ்யத்தில் கூட்டை செய்கிறதற்காக தமது பிதாவின் மகிமையை தரித்தவராக பரிசுத்தவான்களோடு தூதர்களுடைய எக்கால சத்தத்தோடு தேவ எக்கால சத்தத்தோடு மத்திய ஆகாசத்தில் வரப்போகிறவருமாக இருக்கிறார்.